ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக, நலமாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யமாக, அன்பாக, உயர்வாக, மகிழ்ச்சியாக, பாதுகாப்பாக, வெற்றிகரமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன், மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல சர்க்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். பொதுவாகவே நம்முடைய இல்லங்களில் இருக்கிற ஒவ்வொரு அன்பர்களும் ஒவ்வொரு உறுப்பினர்களும் தங்களுடைய இல்ல குடும்ப உறுப்பினர்களிடத்தில் பேசுகின்ற போது மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் பேசுவது இல்லை என்பதுதான் வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கிறது. நான் கவனித்த வரையில் அப்படித்தான் நடந்து கொள்கிறார். சில இடங்களில் நம்முடைய வீடுகளில் கூட அப்படித்தான் நடக்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கு இடையே கூட, இன்னும் சொல்ல போனால் கணவன் மனைவிகளுக்கு இடையே கூட நிறையவும் அன்பை பரிமாறிக்கொள்ளாமல் ஆத்திரத்தையும் வம்பையும் வளர்த்து விட்டுவிட்டு பிறகு வருத்தப்படுகிறார்கள். அடியன் கவனித்த வரையில் மனைவிதானே கணவர் தானே என்று எங்கோ இருக்கிற கோபத்தை யாரிடத்திலும் அதை காட்ட முடியாமல் நெருங்கிய ஒருவர்களிடத்தில் வாழ்க்கை வாழ வந்த அந்த சொந்தங்களிடத்தில் கூட அதை காண்பித்து விட்டு பிறகு வருத்தப்படுகிறார்கள். மனத்தில் இருந்தால்தான் அது வெளியில் வரும் என்பதை பிறகு எதிராளி புரிந்து கொண்ட பிறகு, ஐயோ, நாம் சொன்ன இந்த வார்த்தைகள் அவரை வருத்தப்பட வைத்திருக்குமோ, அவருடைய மனதை துன்பப்படுத்தி இருக்குமோ என்று பிறகுதான் சுதாரித்துக் கொள்கிறார்கள். பிறகு வருத்தப்படுகிறார்கள். அந்த வார்த்தைகளை மீண்டும் அழிக்கவே முடியாது. கல்லில் செதுக்கியது போல அந்த வார்த்தைகளும் அந்த நிமிடமும் அவர்களால் மறக்கவே முடியாது. சில வார்த்தைகள், சில நிமிடங்கள் சாகும் வரை மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக மாறிப்போகிறது. சாதாரணமாகத்தான் நான் சொன்னேன். என்ன செய்வது? அந்த நேரத்தில் கோபத்திலே நான் அந்த வார்த்தையை கொட்டிவிட்டேன். பிறகு அதை அள்ள முடியவில்லை என்று அநேக சாய் சொந்தங்கள் வருத்தப்படுவதைத்தான் நான் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறேன். ஆனால் அடியன் அவர்களை நேரடியாக தனித்தனியாக வைத்து பேசுகின்ற பொழுது அந்த மனைவி கணவன் பேரில் மிகவும் மரியாதையும் அன்பும் இன்னும் பக்தியும் கூட வைத்திருக்கிற ஒரு மனிதராக இருப்பார். அதே போலதான் கணவரும் கூட தெரியாமல் யாரிடத்திலும் சொல்ல முடியாத, யாரிடத்திலும் காட்ட முடியாத கோபத்தை இங்கே நான் காட்டிவிட்டேன். அதனால் வந்த வினை இது இன்றைக்கு மன முறிவு வரை சென்று விட்டது என்று பல பேர் மனம் குமுறுவதை நாம் பார்க்கிறோம். மீண்டும் ஒரு ஒட்டுதல், மீண்டும் ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்காதா என்று ஏங்குபவர்கள் தான் அநேகம் பேர்கள் இப்பொழுது இருக்கிறார்கள். மனதில் அழுக்குகளை வைத்துக்கொண்டு வெளியே செய்கிற ஒப்பனைகள் வெறும் முகப்பூச்சாக குறுகிய காலம் மட்டுமே இருக்கும். நம்முடைய புன்னகை கூட போலியாக வெளி வேஷமாக இருப்பதை சிறிது நேரத்தில் சில நேரங்களில் காட்டி கொடுத்து விடும். ஆகையால் மனம் சுத்தமாக வேண்டுமென்றால் ஒவ்வொரு புலனும் நமக்கு சுத்தமாக இருக்க வேண்டும். அடிக்கடி நான் சொல்வேன், நாம் உடம்பை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு நம்முடைய இந்த குளியலறைக்கு செல்லுகிறோம். அங்கே குளித்து விட்டு வருகிறோம், உடல் சுத்தமாகி விடுகிறது. ஆனால் மனத்தை எங்கே சென்று சுத்தப்படுத்துவது என்று நான் கேள்வி கேட்பேன். அனைவரும் சொல்லுவார்கள், இங்கே ஆலயத்திற்கு வந்தால் தியானம் செய்தால் மனம் சுத்தமாகும் என்று சொல்லுவார்கள். உண்மைதான். அதனால்தான் ஆன்மீகத்திலே இந்த ஆலயங்களை கட்டி வைத்தார்கள். ஆகையால் மனம் சுத்தமாக வேண்டும் என்றால் ஒவ்வொரு புலனும் சுத்தமாக இருக்க வேண்டும். கண்களில் இருக்கும் அசுத்தம், காதுகளில் இருக்கும் அசுத்தம் போலவே வார்த்தைகளில் கூட சிலருக்கு அசுத்தம் இருக்கிறது. அசுத்தங்களை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதலிலே நாம் நம்முடைய எண்ணங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடிக்கடி அடித்தும் சொல்லுவேன். என்னவென்று சொன்னால், நாம் என்ன எண்ணுகிறோமோ அதைத்தான் நம்முடைய வார்த்தைகளிலே வெளிக்கொண்டு வர முடியும். ஆகையினால் எண்ணத்திலே, அதாவது வேரிலேயே நாம் எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டால் வார்த்தைகள் வளமாக, நலமாக, நல்ல சொற்களாக, அமைதியாக அந்த சூழ்நிலையை
உருவாக்க வரும். நாம் நல்லவற்றை சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய கண்கள் கூட நல்ல ஓவியங்களை பார்க்கிறது, நம் காதுகள் நல்ல வார்த்தைகளை கேட்கிறது. அப்போது மனம் தானாகவே சுத்தமாகிவிடும். இதைத்தான் வள்ளுவ பெருந்தகை கூறுகிறார். இனிய உளவாக இன்னாத கூறல் தனியிருப்ப காய்கவர்ந்தற்று என்று கூறுகிறார். இனிய சொற்கள் பறந்து இருக்கின்ற பொழுது கடுஞ்சொற்களை கையாள்வது பழுத்த பழங்கள் குவிந்து கிடைக்கையில காய்களை தேடி பிடித்து உண்டு அதன் பின் அதன் கசப்பை உணர்வது போல இருக்கிறது என்று அருமையாக சொல்லுகிறார். ஆம் ஆம் அன்பர்களே, சாய் சொந்தங்களே, இனிமையான நல்ல பழங்கள் போன்று நாம் பேசுகின்ற பொழுது, கனிவு மிகுந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது, நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மோடு இன்னும் சிறிது நேரம் பேச முடியாதா? நாம் அவர்களிடத்தில் பேச எத்தனிக்கிறார்கள், நம்மிடத்தில் பேச வருவார்கள். கண்டிப்பாக நம்முடைய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் கூட நல்ல வாழ்க்கையாக அமையும். இது சத்தியம். அதனால்தான் அடிக்கடி சொல்லுகிறேன், அடியேன், நீங்கள் எண்ணுகின்ற அந்த எண்ணத்தையே மாற்றுங்கள், எல்லாம் மாறும். இந்த உலகமே மாறும். நாம் தான் முதலில் மாற வேண்டும். மாறுவோமா? வாருங்கள், மாறுவோம். சாய் சொந்தங்களை இணைவோம், இணையற்று இருப்போம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.